ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறைவனது படைப்பில் உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் இன்புற்று காக்க எனது அன்பு முருகன் அருள் புரியட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, நமது குலதெய்வம் தாங்க. குலதெய்வத்தை எப்படி நம்ம கொண்டாடணும்? எப்படி வழிபடணும்? அத பத்தி தாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்கள உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறேங்க. உலகத்துல 1000 தெய்வங்கள் இருக்கலாம். அத்தன தெய்வங்களை விட மிக முன்னோடியான மூத்த தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் தாங்க. நம்ம குலதெய்வத்த போல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து எப்படி நம்மளுடைய குடும்பத்துல எப்படி எப்படியெல்லாம் வழிபட்டுட்டு வந்தாங்களோ, அதையெல்லாம் ஒண்ணு கூட விடாம தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சுட்டு வரணுங்க. நம்முடைய தாத்தா, பாட்டி, நம்ம வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா இவங்களையெல்லாம் கேட்டு, நம்ம குலதெய்வம் எது? என்ன நம்ம குலதெய்வம்? ஆண் தெய்வமா? பெண் தெய்வமா? இல்ல 2ம் கலந்த தெய்வமா? எப்படி போய் நம்ம குலதெய்வத்த போய் நம்ம பார்க்கணும், கும்பிடணும், வழிபடணும்? எப்பப்ப, எந்தெந்த நேரத்துல எத எத நம்ம குலதெய்வத்த நம்ம மறக்காம செய்யணும்? அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல யார நம்ம கையெடுத்து கும்பிடணும்? விநாயகர கும்பிடணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், விநாயகன கூட்டிக்கிட்டு செய்ற காரியம் மிக சிறப்பா நடக்கும். அடுத்தது யார குளிர்விக்கணும்? குலதெய்வத்த தாங்க. அந்த குலதெய்வத்த குளிர்விக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியங்க. நம்ம குலதெய்வம் எதுன்னு பாருங்க. ரொம்ப இடத்துல பாருங்க, உங்களுக்கு தெய்வமாவே இருக்காது. செங்கல்ல வச்சு கும்பிடுவாங்க. வேப்ப மரம் அந்த மாரி வச்சு கும்பிடுவாங்க. சில குடும்பத்தில கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே சுமங்கலிகள்லாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த சுமங்கலிய வீட்ல கன்னி தெய்வமா, குலதெய்வமா வச்சு வழிபடுவாங்க. அந்த காலத்துலலாம் அம்மை நோய் கண்டு தாயும், குழந்தையும் பிரசவத்தின் போதே தவறி போற நிகழ்வுகள்லாம் நெறைய உண்டுங்க அந்த காலத்துலலாம். ஸோ அந்த மாரி அம்மாவும், குழந்தையுமா இறந்து போனாங்க அப்டின்னா, அவங்களையும் கூட அவங்க வீட்ல ஒரு குலதெய்வமா வச்சு சாமி கும்பிடுவாங்க. சில பேர் பானைங்க. அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஏதோ ஒரு புடவ, அது இது என்னமோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பானைய உடைக்காம அப்படியே குலதெய்வமா வச்சு அத சாமி கும்பிடுவாங்க. சில பேரு வேரு, அது என்ன வேருன்னு கூட தெரியாது சில பேருக்கு. வேர குலதெய்வமா கும்பிடுவாங்க. இப்படி நெறைய இருக்குங்க குலதெய்வத்த தெய்வமா வழிபடுறது. ஸோ அவங்கவங்க குடும்பத்துல, அந்தந்த சமுதாயத்துல அவங்கவங்க முன்னோர்கள் நீங்க எத பின்பற்றி வந்தீங்களோ, அத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அத நீங்கபடி அதன்படி நம்ம பெரியவர்கள்லாம் எப்படி அதுக்கெல்லாம் படையல் போட்டு, பிரசாதங்கள குடுத்து, அதுக்கு என்னென்ன ஆகம விதிகள் படி செய்யணும்னு செய்ய சொன்னாங்களோ, அதையெல்லாம் முறையா பின்பற்றுங்கங்க. அந்த மாரி குலதெய்வம் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எந்த இடத்துல இருந்தாலும், அத போய் முதல்ல பாருங்க. தெய்வம் எத்தனையோ இடத்துல காலங்காலமா கும்பிடாம அப்படியே சிலையெல்லாம் சிதிலமடைஞ்சு, கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, மூக்கு கூட இல்லாம இருக்குங்க சில குலதெய்வத்துக்கெல்லாம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் என்ன சாமி பேரு என்ன? அப்படின்றது கூட தெரியாம இருக்குங்க. சில பேருக்கு கருப்பரும்பாங்க, வீரனாரும்பாங்க, ஐயனாரும்பாங்க. அப்புறம் அங்காள பரமேஸ்வரிம்பாங்க. நெறைய பேர்ல இருக்கு குலதெய்வம்லாம். ஆண் தெய்வம், பெண் தெய்வமா. ஸோ அதெல்லாம் முதல்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பாருங்க. பார்த்து அந்த கோயில் நம்ம கும்பிடுற அந்த குலதெய்வ கோயில் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயில்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாருங்க. தண்ணி வசதி, கரண்ட் வசதி, கோயில் சுத்தமா இருக்கா? கோயிலுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த கோயில்ல கர்ப்ப கிரகத்துல ஒரு விளக்காவது எரியுதா? அந்த விளக்கு எரியறதுக்கு தேவையான எண்ணெய், திரி, தீப்பெட்டி இதெல்லாம் கிடைக்குதா? அப்படிங்கிறத பாரு. வாழ வைக்கிற தெய்வம் இல்லையா? நம்ம மட்டும் 3 வேள நல்லா வயிறார சாப்பிடுறோமே! அந்த தெய்வம் சாப்பிட வேண்டாமாங்க? அது மனசும் வயிறும் குளிர வேணாமா? ஸோ, உங்களால முடிஞ்சது மாசம் மாசம் ஒரு அரிசி, பருப்பு, வெல்லம், நெய்யி இந்த மாரி உங்களால என்ன முடியுமோ, இல்ல வெறும் அரிசி மட்டுமாவது வாங்கி குடுத்து, ஒரு வேள பொங்கலாவது பொங்கி, அந்த சுவாமிய அபிஷேகம் பண்ணிட்டு, அந்த பொங்கல வச்சு படைக்க சொல்லி, அங்குள்ள பூசாரிகிட்ட நீங்க அப்பப்போ போய் கொண்டு குடுத்துட்டு வாங்க. சில ஊர்கள்ல பூசாரிம்பாங்க. இந்த மாரி யாரு குலதெய்வம் கும்பிட வருவா? கும்பிட வர மகராசன் யாரு? அவன் வந்தா நமக்கு ஏதோ
யா வந்துட்டு போறவன் மகராசன் அள்ளி குடுப்பானேன்னு சொல்லி, அந்த பூசாரிலாம் அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்கங்க. ஏன்னா, கண்டிப்பா அந்த காலத்துலலாம் போய் குலதெய்வத்த கும்பிடுறாங்கன்னா, அன்னைக்கு பூரா எல்லாம் சாமிக்கு படைக்கிறது அவ்வளதும் அப்படியே பூசாரிக்கு தாங்க. அரிசி, பருப்பு, தேங்காய், வெல்லம், காய்கறி என்னென்ன படைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் பூசாரிக்கு தான். சில சமுதாயத்துல வந்து அசைவமும் படைக்கிற பழக்கமும் உண்டுங்க. இந்த இடத்துல இன்னொன்னு குறிப்பா சொல்றேங்க. அந்தந்த குலதெய்வத்துக்கு என்ன நீங்க படையல் போடுவீங்களோ, அத எக்காரணத்த கொண்டும் நீங்க மாத்தவே கூடாதுங்க. இப்போ ஒரு சில தலைமுறையில முதல் தலைமுறையில அசைவம் சாப்பிடுவாங்க. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, 2வது தலைமுறை வரும்பொழுது, அசைவத்தையே சுத்தமா நிறுத்திட்டு சைவம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் திருப்பி 3வது தலைமுறை வரும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அசைவம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா, ஆரம்ப காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வத்துக்கு அசைவம் வச்சு படைச்சாங்களா? இல்ல சைவம் வச்சு படைச்சாங்களா? இந்த கள்ளு, சுருட்டு, சாராயம் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் வச்சு படைச்சாங்களாங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா, என்ன வச்சு நம்ம முன்னோர்கள் ஆரம்பத்துல படைச்சு, நம்ம குலதெய்வத்துக்கு படையல் போட்டுட்டு வந்தாங்களோ, அத எக்காரணத்த கொண்டும் நம்மளுடைய வசதிக்காக, நம்மளுடைய விருப்பத்துக்காகன்னு சொல்லி மாத்தவே கூடாதுங்க. அத கண்டிப்பா நல்லா மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்ன படையலோ, அந்த படையல கண்டிப்பா அந்த சுவாமிக்கு செய்ய நீங்க எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு குடுக்கணுங்க. மெயினா நீங்க வந்து குலதெய்வத்துக்கு போறீங்க அப்டின்னா, ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசையில போங்க. பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமியில போங்க. இல்ல 2மே கலந்த தெய்வம் தான் எங்களுக்குன்னா, ஒரு தடவ அமாவாசையிலயும், ஒரு தடவ பௌர்ணமியிலயும் போங்க. போம்போது அந்த கோயில சுத்தம் பண்ணி, தண்ணி வசதி இல்லன்னா, தண்ணி வசதி ஏற்படுத்தி குடுங்க. கரண்ட் வசதி இல்லன்னா, கரண்ட் வசதி ஏற்படுத்தி குடுங்க. அப்புறம் நீங்க சில பேர் குலதெய்வ கோயில்லயே நம்ம வந்து இப்பலாம் மொட்டை அடிச்சு, காது குத்தி எல்லாம் செய்வோம். ஸோ எப்படியும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்காளி, பங்காளி, சொந்தக்காரவங்க, சுற்றத்தாருன்னு எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 50, 100 பேராவது நம்ம வந்து அந்த ஃபங்ஷனுக்கு போவோம். அப்ப அந்த மாரி நம்ம ஃபங்ஷனுக்கு போகும்போது, பெரும்பாலும் குலதெய்வம்லாம் வந்து ஊருக்கு வெளியில எங்கேயாவது ஒரு காட்டு பகுதியில அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போய் தான் சாமிய கும்பிடணும். ஸோ அந்த மாரி போற நேரத்துல நம்ம வந்து அடுப்பு பத்த வைக்க அடுப்பு, இப்பல்லாம் கேஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்லயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப அடுப்புங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு விறகடுப்பு. எல்லாம் கேஸ் அழகா எல்லாம் அடுப்போட வச்சு எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப வர எல்லா குலதெய்வ கோயில்லயும். ஸோ அதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஸ்பூன்லேருந்து அண்டா வரைக்கும் உங்களால என்ன முடியுமோ எடுத்துட்டு போ முடியுமோ, எல்லாம் இங்க வீட்லேருந்தே நீங்க அழகா தயார் பண்ணி எடுத்துட்டு போங்கங்க. ஒரு லிஸ்ட்டே போட்டுக்கங்க. என்னென்ன தேவை? எது எது எடுத்துட்டு போணும்? என்னென்ன பண்ணணும்னுட்டு. அப்புறம் சுவாமிக்கு படைக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன வேணும்? வஸ்திரம், மாலை, அ இது அபிஷேகம் பண்றதுக்கு அபிஷேக ஜாமான்கள் இப்படி ஒண்ணொண்ணையும் அழகா லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போங்க. அப்புறம் வ பூசாரிக்கு தனியா ஒரு வேட்டி, சட்டை, துண்டு அவருக்கு இது பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 அவரு தட்டுல வச்சு குடுத்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் எப்படி நம்ம பூஜையெல்லாம் ஏத்திக்கிட்டு மனசு சந்தோஷமா, "நீ நல்லா இருடா, சூப்பரா இருப்படா நீனுன்னு" நம்மள ஆசீர்வாதம் பண்ணுதோ, அதே மாரி அந்த பூசாரி மனசு சந்தோஷப்பட்டு நம்ம குடுக்குற அந்த வஸ்திரங்களையும், காசையும் வாங்கிட்டு மனநிறைவு அடைவாரு பாருங்க. குலதெய்வத்த விட அந்த பூசாரி மனநிறைவு அடையிற அந்த சந்தோஷம் தாங்க நம்மளுடைய குலத்தையும், நம்மையும், நம்ம மக்களையும் குலதெய்வத்தோட சேர்த்து நம்மளையும் காப்பாத்துங்கிறது சத்தியமான உண்மைங்க. ஸோ இதெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஐயோ! அங்க போனா அவ்வளோ செலவாகுமே, இவ்வளோ செலவாகுமே, அவனுக்கு வேற ரூ. 500 குடுக்கணுமே, இத வாங்கணுமா, அந்த அந்த மாரி எண்ணமெல்லாம் உங்க மனசுல வரவே கூடாதுங்க. குலதெய்வத்த போய் கும்பிடுறோம்னா, கடன வாங்கியாவது நான் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். காச ரெடி பண்ணிட்டு போய் கும்பிடணுங்க. அதே சமயத்துல குலதெய்வத்த நீங்க படையல் போட போறீங்க, கும்பிட போறீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? வீட்ல பிள்ளையாருக்கு வேண்டிக்கணும். அடுத்தது குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு ஒரு ரூ. 1 துணி காயின மஞ்ச துணியில முடிஞ்சு, வீட்ல பூஜை அறையில வச்சுட்டு 2 தெய்வத்துட்டயும் மனசார கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துற மாரி நல்லா வேண்டிக்கங்க. அப்பா! உன் கோயிலுக்கு வந்து உனக்கு படையல போட்டு, உன்ன மனசு குளிர வச்சு, எண்ணம் குளிர வச்சு, நான் நல்லபடியா பூஜைய முடிச்சு, உன்ன கையெடுத்து கும்பிட்டு வரணும். நீ எல்லா வகையிலயும் எனக்கு நீ ஆசீர்வதிக்கணும் அப்பா! அப்படின்னு குலதெய்வத்த வீட்லயே நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு போங்க.
அந்த மாரி குலதெய்வத்துக்கு போய் நீங்க வழிபட போம்போதுங்க, ஒரு 5 தேங்காய், நல்ல தேங்காயா, அந்த 3 கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாரி, தண்ணி நல்லா ஆடுற மாரி, நல்ல நெத்து காயா பார்த்து 5 தேங்காய் வாங்கிட்டு போங்க. 5 தேங்காயும் நல்லா சுத்தம் பண்ணிட்டுங்க, மஞ்சள நல்லா தடவிட்டு, அந்த 5 காயும் உடைச்சீங்கன்னா 10 மூடி வரும். அதில ஒரு மூடிய கடைசியில பூசாரிக்கு குடுத்துட்டு, மிச்ச மூடியிலலாம் மஞ்ச குங்குமம் வைங்க. பாக்கி 9 மூடியில நல்ல பசு நெய், சுத்தமான நெய். வீட்லயே வெண்ணெய உருக்கி காய்ச்சி, சுத்தமா அந்த பசு நெய்ய எடுத்துட்டு போங்க. திரி வந்து பஞ்சு திரி எடுத்துட்டு போங்க. வேற எந்த திரியும் போடல. வாழைத்தண்டு திரி போடலாம். இல்ல தாமரத்தண்டு திரி போடலாம். இது 3ல நீங்க எது வேணாலும் போடலாம். நல்லபடியா எத்தன விளக்கு ஏத்தணும், எத்தன பண்ணணுங்கிறதெல்லாம் எல்லாம் வீட்லேருந்து போம்போதே பக்காவா பிளான் பண்ணி தீப்பெட்டியிலேருந்து ஒரு எண்ணெயெல்லாம் தொடச்சுக்கிற ஒரு சின்ன துண்டுலேருந்து எல்லாத்தையும் சூப்பரா பிளான் பண்ணி எடுத்துட்டு போணுங்க. அங்க போய் தீப்பெட்டி இல்ல, சூடம் இல்ல, கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரல, துணி எடுத்துட்டு வரல, வெல்லம் எடுத்துட்டு வர மறந்தாச்சு, பருப்பு எடுத்துட்டு வர மறந்தாச்சுன்னெல்லாம் அங்க போய் எதையுமே குழப்பிக்க கூடாது நம்ப. இப்போ படையலுக்கு போறோம், குலதெய்வ போறோம், அது மண்ண மிதிக்க போறோம், சாமிய கும்பிட போறோம் அப்டின்னா, இப்ப நம்மளுடைய திட்டமிடல் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருந்து, ஒண்ணு ஒண்ணு யாராவது ஒருத்தர் கைப்பட கரெக்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயி, அந்த தேங்காய் மூடியில நான் சொன்ன மாரி பசு நெய் ஊத்தி, பஞ்சு திரி போட்டு, விளக்கேத்தி, உங்க மனசுல என்னென்ன கஷ்டங்கள், குறைகள், வருத்தங்கள் எல்லாம் இருக்கோ, எல்லாத்தையும் அவன் காலடியில கொட்டுங்க. கண்ணீரு அப்படியே தார தாரையா பெருகணும். அப்படி சாமி கும்பிடுங்க. "நீ தான்ப்பா, நீ மட்டும் தான் எனக்கு. உன்ன விட்டா எனக்கு யாரும் கிடையாது. என் குலத்தையும், என் வம்சத்தையும், என் தலைமுறையையும் எல்லாத்தையும் நீ தான் காப்பாத்தணும். நீ வேற யாரும் எனக்கு கிடையாது தெய்வமே. என்னைக்கும் என் கூட இருந்து என்ன வழி நடத்தணும் நீனுன்னு" சொல்லி கும்பிடுங்க. நல்லா படையல போடுங்க. நல்ல பொங்கல் வைங்க. அது கோயில்லயே சமைங்க. எப்படியும் ஒரு 10, 20 பேர் போவீங்க. நீ இன்னொன்னுங்க, இந்த மாரி குலதெய்வத்துக்கு போகும்போது, நம்ம அங்காளி, பங்காளியோட, சுற்றத்தாரோட, மாமன், மச்சான் இந்த மாரி ஒரு ஜாலியா நீங்க போங்க. இது கூட ஒரு கெட் டுகெதர் தாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறதுங்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாரி போய் சாமி கும்பிடுங்க. சரி உங்களால முடியலையா, இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலையில, குடும்ப சூழ்நிலையில, அவங்க அவங்களுக்கு என்னென்ன நல்லது, கெட்டதோ, அதனால அட்லீஸ்ட் உங்க குடும்பம் வரைக்குமாவது உங்க பொண்ணு, பையன், மருமக, இப்ப எல்லாரையும் பேரன், பேத்திகள்னு எல்லாரோடையும் போயி, நல்லா எல்லாம் படையல போட்டு, அங்க இருக்கிற ஒரு 10 பேருக்கு நல்லா வயிறார சாப்பாட குடுத்து, இந்த பூசாரிக்கு வஸ்திரத்தோட தட்சணையும் வச்சு குடுத்து, எல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் பாருங்க, உங்க குடும்பத்துல என்னென்ன நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது பாருங்க. நீங்க கோயிலுக்கு போம்போது, உங்க குடும்பத்துல எத்தனையோ தடங்கல்கள், தடைகள் எல்லாம் இருக்கலாம். உங்க பையன், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம தடைபட்டுட்டு போலாம். இல்ல கல்யாணம் ஆன பையன், பொண்ணுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். இல்ல நீங்க வியாபாரம், தொழில் ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுல, டக்குன்னு வியாபாரம் சரியா நடக்காம, நஷ்டம் அடைஞ்சு போயி, சரியான வருமானம் இல்லாம இருக்கலாம். இல்ல தொழில் மேல மேல விருத்தி அடையாம இருக்கலாம். இல்ல ஏதாவது பூர்வ ஜென்மத்து சாபமா இருக்கலாம். கர்ம வினைகளா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாங்க. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. நம்ம குலதெய்வம் இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? போய் சரணாகதி அடைஞ்சிடணும் போய். காலடியில போய், அப்பா! அப்படின்னு இறுக்க புடிச்சுக்கணும் அவர் கால. புடிச்சு அப்படியே தார தாரையா கண்ணீர் கொட்டுற மாரி நம்ம மனசுல உள்ள எல்லா கஷ்டங்களையும், கவலைகளையும் அவன் பாதங்கள்ல நம்ம சமர்ப்பிச்சுட்டு, இந்த மாரியெல்லாம் நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. நம்மள கட்டிக்க யாரும் ஆள் கிடையாது. நம்மள போல அதிர்ஷ்டசாலியும் யாரும் கிடையாதுங்க. குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து குலதெய்வத்த போய் கொண்டாடணும், வழிபடணும், கும்பிடணுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோயிலுக்கு போங்க, கோயில சுத்தம் பண்ணுங்க, கோயிலுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி குடுங்க. எதுலயும் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. பூசை பண்ற அன்னைக்கு நெறைய மாலை, பூவு அப்படின்னு வாசனாதி திரவியங்கள் எல்லாம் நெறைய கை நெறைய, மனம் நெறைய வாங்கிட்டு போங்க. பொங்கல் எல்லாம் நெறைய படைங்க, நெறைய செய்ங்க. சாமியே போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு, திருப்தி படுற அளவுக்கு அவ்ளோ சூப்பரா எதுலயும் ஒரு சின்ன குறை கூட இல்லாம, குறைச்சல் இல்லாம, நல்ல நிறைவா சூப்பரா நல்ல பெரிய தலை இலைய போட்டு சும்மா ஜம்முன்னு எல்லாத்தையும் படைச்சு, அம்சமா கும்பிட்டுட்டு, அன்னைக்கு பூரா கோயில்லயே இருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு சுவாமிக்கு விளக்கேத்தி, எல்லாம் கும்பிட்டுட்டு,
ஒரு சூடத்த ஏத்தி காட்ட சொல்லி பூசாரிட்ட, "அப்பா இன்னைக்கு உன்னுடைய மண்ண மிதிச்ச நாங்க, என்னைக்கும் வந்து தொடர்ந்து உன்ன வந்து நாங்க கும்பிடணும், கும்பிட்டுட்டு போகணும். நீ தான் எல்லா வகையிலயும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதிக்கணும் தெய்வமேன்னு" சாஷ்டாளமா எல்லாரும் குடும்பத்தோட கா சாமி பாதத்துல விழுந்து கும்பிட்டுட்டு, நல்லபடியா ஊர் வந்து சேருங்க. அப்புறம் பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லன்னா டக்குன்னு ஒரு நல்ல செய்தி வரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பீங்க, பையனுக்கு, பொண்ணுக்கெல்லாம் வரன் அமையலேன்னு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து டக்குன்னு வரன் அமையும். அதுமாரி வியாபாரத்துல திடீர்னு நஷ்டமா இருந்தது, ஏதோ ஒரு கிளிக்கு நமக்கு கிடைச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், இந்த மாரி நெறைய கிடைக்குங்க. ஆனா என்ன தவறுகள் செய்தாலும் சரி, ஒரே ஒரு தடக்க போய் அந்த குலதெய்வத்த போய் பார்த்து, சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க. கர்ம வினையாவது, பாவமாவது, விதியாவது எல்லாம் தூள் தூளா போயி, அப்படியே உங்கள கொண்டாடிக்குங்க அந்த குலதெய்வம். உங்கள கொண்டாடிக்கும். ஒரு நாளும் உங்கள கைவிடாதுங்க. மேல, 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 மேல தான் தூக்கி விடுமே தவிர, ஒரு நாளும் உங்கள அது கஷ்டப்படுத்தாதுங்க. நம்ம கஷ்டப்படுறப்ப கூடங்க, அந்த குலதெய்வம் கஷ்டப்படுங்க. ஐயோ! என்ன வந்து பார்க்க மாட்டேங்கிறானே! என்ன வந்து கும்பிட மாட்டேங்கிறானே! என்ன கண்டுக்க மாட்டேங்கிறானே! இந்த கோயில் வாசப்படி மண்ண கூட மிதிக்க மாட்டேங்கிறானே! என்னைக்கு தான் இவனுக்கு என்ன தெரியுமோ? என்ன நினைப்பானோன்னு சொல்லி தான் கவலைப்படுமே தவிர, "இவன் வந்து பார்க்கல பாத்தியா? இவனுக்கு அத செய்வோம், இத செய்வோம். இவன கஷ்டப்படுத்துவோம்." அப்படின்னெல்லாம் ஒரு நாளும் குலதெய்வம்னு நினைக்கவே நினைக்காதுங்க. நான் சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு, இதே மாரி போயி வருஷத்துல 2 தடவ போங்க. ஆடியிலயும் போங்க, தை மாசத்துலயும் போங்க. ஊர்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி. நீங்க ஒரு குடும்ப வாழ்வாதாரத்துக்காக நீங்க வெளிநாட்டுல போய் வசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வருஷம் ஒரு தடவ வந்து குலதெய்வத்த கண்டிப்பா பார்க்கணும்னு, அதுக்காகவே ஒரு திட்டமிடல் பிளானிங் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்த வந்து கும்பிட்டுட்டு திருப்பி போகும்போது, உங்க குலதெய்வ மண்ண நல்ல ஒரு துணியில நல்லா மணல் மூட்டை மாரி மூட்டை கட்டி, வீட்டுக்கு எடுத்துட்டு போயி, உங்க நிலவாசப்படியில ஒரு ஆணி அடிச்சு அந்த மண் மூட்டைய தொங்க விடுங்க. எப்பேர்ப்பட்ட தீய சக்திகளும் சரி, தீய வினைகளும் சரி, உங்கள கெடுக்கணும்னு நினைக்கிறவன், உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவன், அது வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், உங்க குடும்பத்த அழிக்கணும்னு நினைக்கிறவன் பஸ்பமாயி போவான். உண்மைங்க. அவனுடைய எண்ணம் எதுவுமே நிறைவேறாது. இந்த குலதெய்வம் அரணா இருந்து நம்மள காப்பாத்துங்க கண்டிப்பா. அதனால இந்த மாரியெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயம் நம்ம வாழ்வுல ஏற்றம் தானே தவிர, இரக்கம் என்பது ஒரு துளியும் கிடையாதுங்க. என்னுடைய இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எத்தனையோ பேர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்குன்றதுனால நான் இத சொல்ல வரல. நெறைய பேருக்கு மறந்தும் இருக்கலாம். இப்படி கூட இருக்கா ஒரு தகவல். நமக்கு இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சேன்னு கூட உங்களுக்கு தோணலாம். தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் இவங்க நல்லா கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் தோணலாம். எப்படி இருந்தாலும் செய்யுங்க. மத்த தெய்வங்கள நம்ம எந்த அளவுக்கு கும்பிடுறோமோ, அத விட ஒரு படி மேலா உயர்வா நம்ம குலதெய்வத்த கும்பிடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாரி எல்லாம் நீங்க வந்து குலதெய்வத்த நீங்க கும்பிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில கோடிகள குவிக்கக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் தாங்க. என்னுடைய இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் அத விரும்புவீங்கன்னு நெனைக்கிறேன். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த இது போன்ற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களோட உங்கள நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். முருகா சரணம்.